செல்லம்மா செல்லம்மா குட் மார்னிங். என்ன விட்டு அவுட்டிங் கிளம்பிட்டியா நீ? ஆமா, நான் வந்து தெரியுதா செல்லம்மா லைட்டிங். ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம், வெரி குட் மார்னிங். சரி, நானும் சொல்லிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம், குட் மார்னிங். ஆமா, ரொம்ப ஹாப்பி ஒரு அவுட்டோர் vlogல உங்களை பார்க்கறதுல. இப்போ என்னன்னா விழுந்துடாத செல்லம்மா. சரி, நாங்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றோம் ஓகேங்களா. ஆனா இவரு இருக்க பாத்தீங்களா, பின்னாடியே எப்படியாச்சும் ஆபீஸ் முடிஞ்சு நான் எங்க இருக்கணும் அந்த இடத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியும் நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள இவர் வந்துருவாரு. எங்க வீட்டுக்கு இல்ல, உன்ன பாக்க. ஆமா, எங்க இருக்கோமோ அந்த இடத்துக்கு அந்த ஸ்பாட்டுக்கே வந்துருவாரு. என்ன தனியா போக விடுறியா செல்லம்மா நீங்க? விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog எதை பற்றி அப்படின்னா, சொன்னாங்க இல்லையா ஒரு அவுட்டிங் போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த அவுட்டிங் vlog தான். ஆனால் இது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த vlog. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் சரிங்களா, புள்ளி ராஜா மாதிரி இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்மளுடைய சென்னை வீடை வந்து இன்னும் கூட கொஞ்சம் அழகா நம்ம டெக்கரேட் பண்ண போறோம் சரிங்களா. ஸோ அதுக்கான டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக அதோட என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சும்மா மைண்ட்ல ரஃபா ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போனா இன்னும் நிறைய வைல்டா ஐடியா கிடைக்கும். அதனால வந்துட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் போறேன். எப்படி பில் போடுறதுக்கு அவர் வந்துருவாரு. ஓகேங்களா. இது வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, ஃபுல்லா வந்து சைனா மேடு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிற இடம் துபாயில் இருக்குது. அங்கே போன பிறகு இவங்க காட்டுவாங்க, பார்த்து தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அனைத்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கும், அதுவும் சீப்பாகவும் கிடைக்கும். ஆமா, பார்ப்போம் இந்த வீடியோவில் என்னென்னலாம் காட்டுவாங்கன்றத உங்கள் கூட நானும் உட்காந்து பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிராகன் மார்ட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம டிராகன் மார்ட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னா 2 விஷயம் கட்டாயம் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் திங் ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், ஏன்னா நம்ம நிறைய நடக்கணும். செகண்ட் திங் கட்டாயம் நம்ம ஷூஸ் போட்டுக்கணும், அதுதான் நமக்கு சேஃபுமே கூட, ஏன்னா நிறைய சுற்றணும் நம்ம. ஸோ நம்ம டயர்ட் ஆயிரும். ஹாய் பார்த்துக்கோங்க, ஏன்னா அஸ்வின் இல்லாததுனால நானே தான் வீடியோ எடுக்கிறதா இருக்குது. இன்னொன்று இவருமே இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. இந்த ஷாப்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எல்லா ஷாப்ஸுக்குமே கடை மேலே பார்த்தீங்கன்னா நேம் போர்டோடு சேர்த்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கடையை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான இது பார்த்திங்களா கீழே இருக்குது பாருங்கள். அந்த MR3க்கு கீழே பார்த்தீங்கன்னா FBEBJ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து லேண்ட்மார்க். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு யாராவது ஃபோன் பண்ணி கேட்டால் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக. இங்கே வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஹோட்டலுக்கு வாங்குறீங்க, வீட்டுக்கு வாங்குறீங்க, கம்பெனிஸ்க்கு வாங்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஆல் கைண்ட் ஆஃப் ஷாப்பிங் வந்து நீங்கள் இங்கே பண்ணலாம். இங்கே வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் கூட இருக்கா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து இந்த துபாய் டிராகன் மார்ட்டில் நிறையவே இருக்கும். குளோபல் வில்லேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. குளோபல் வில்லேஜ் வந்து 6 months ஒன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாரும் வருத்தப்படவே வேண்டாம். இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் வந்து அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த கல்லெல்லாம் வந்து பதப்படுத்தியே வச்சுருக்காங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ, வாங்குறது வந்து செகண்ட்ரிங்க. ஆனால் நம்ம நல்லா வேடிக்கை பார்ப்போம், நிறைய ஐடியாஸ் கேதர் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே நல்லா நான் சுற்றுவேன், என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் அடித்து எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா இங்கே ட்ராலி வந்து நீங்கள் ஹையர் பண்ணி தான் எடுக்கணும். 1 hourக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 dirhams வாங்குறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு சுற்றி பார்த்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஒரு கடையிலையும் ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், லக்கேஜஸ் எல்லாம் தூக்கிட்டு நம்ம சுற்ற முடியாது. அதனால் எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் எல்லாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணி அழகாக நம்ம ரெஸ்ட் ரூம்லலாம் வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் டேப்ஸ் இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு கோல்டன் கலர் பிடிக்கும், சில்வர் கலர் பிடிக்கும், பிளாக் கோட்டிங் பிடிக்கும். அதனால் நிறைய டிஃப்ரெண்ட் டேப்ஸு, ஷவர்ஸ் எல்லாமே இருந்தது. என்னதான் நம்ம வந்து இன்றைக்கி கரண்ட் தேதிக்கு வாங்கி வச்சாலுமே கொஞ்ச நாள் எல்லாமே அவுடேட்டட் ஆகிடுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வெரைட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நம்ம ரெஸ்ட் ரூமில் வந்து தண்ணி போகிறதுக்கு வைக்கிறதுக்கு அதுவுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சுங்க. மேட் ஃபினிஷிங் பிளாக்கில் வந்துருச்சு, இந்த மாதிரி சில்வர் கோல்டுன்னு நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. சூப்பராக இருந்தது எல்லாமே. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம், லாஸ்ட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு நுழைஞ்சி ஒரு 2 யூட்டர்ன் தாங்க அடிச்சிருப்போம், அதுக்குள்ளேயே வந்து டயர்ட் ஆகிடுச்சு. இதை பார்த்திங்களா, வாஷ் பேசின் சூப்பராக இருந்தது. நம்ம நிறைய வந்து டிவியில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஆடெல்லாம் இப்போ நிறையவே பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில். அப்படியே கிச்சனில் வந்துட்டு சூப்பராக அப்படி திறந்த உடனே ஷவர் மாதிரி தண்ணி வர மாதிரியான வாஷ் பேசின்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வாஷ் பேசின் தான் இது. இதுலேயுமே நிறைய கலர் கோட்டிங்ஸ், நிறைய வெரைட்டியாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு. அப்படியே பார்த்துட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு டாய் ஷாப் பார்த்தோம்.
சூப்பராக இருந்தது அந்த டாய்ஸ் எல்லாம். பட் மேலே இருக்கிற டாய்ஸ் ஏதாவது எடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு எதுவுமே வந்து டச் பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாமே உடஞ்சிரும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு கீழே இருக்கிற இந்த பொம்மைங்க மட்டும் அழகழகான பொம்மை இருந்தது. ஸோ அந்த பொம்மைலாம் மட்டும் எடுத்து பார்த்துட்டு இதில் ஒரு 2 பொம்மை மட்டும் நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. இந்த பொம்பளை பிள்ளை டாயை பார்க்கும்போது அப்படியே மனசெல்லாம் அடிச்சுக்குது. அதுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி தலைவாரி சூப்பராக வச்சுருந்தாங்க. என்னதான் இந்த வெள்ளை பாப்பா பொம்மையை விட எனக்கு அந்த பிளாக் பியூட்டி டாய்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாக் கலர் பாப்பாஸ் எல்லாம் தான் உண்மையிலே ஆக்சுவலாக அழகாக இருந்தது. உண்மையிலே சொல்கிறேன், எங்கே போனாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தாலோ இல்லை பொம்பளை பாப்பா பொம்மை பார்த்தாலோ மனசெல்லாம் அடிச்சுக்குது. சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. அதே நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கீங்களோ நீங்கள் எல்லாரும் ரொம்ப பிளஸ்டுன்னு தான் சொல்லணும். பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஒரு பொம்மை பார்க்கவே இவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படின்னா அந்த உயிரோட உள்ள அந்த குழந்தைங்களோட நீங்கள் இருக்கும்போது உண்மையிலே பிளஸ்ட் லைஃப் தாங்க அது. மாதிரி இருக்கா? டயர்டாக இருக்குது சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு உட்காந்தோம். உட்காந்த இடத்துலையும் ஒரு குட்டி ஷாப்பிங் அழகாக வந்து சின்னதாக இந்த மாதிரி நம்ம உட்காந்துருக்கிற இடத்துலையுமே வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டைப் 2 சைட்ஸ். நீங்கள் கீழேயும் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம், ஃபோன்லேயும் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஷைனிங்காக இருக்கிற ஃபோனில் தான் ஒட்டும். நீங்கள் பின்னாடி வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒட்ட மாட்டேங்குது. ஸோ இது வந்து 10 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நல்லா க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் மெயினாக வந்ததே வந்து இந்த இடத்துக்கு தாங்க. வீட்டுக்கு தேவையான அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்காக இந்த இடத்த தான் வந்து டார்கெட் பண்ணி வந்தோம். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு எப்படியோ கடையை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸ் தான், பிளான்ட்ஸ் தான் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. பார்த்தீங்களா, பெரிய சந்திரமுகி டோருமே வந்து வெரைட்டியாக இருந்ததுங்க. வீட்டுக்கு தேவையான டோரு இந்த பாருங்களேன், இது மாதிரி வந்து அவங்களே வந்து அசம்பிள் பண்ணி வச்சிடுறாங்களா. ஸோ நமக்கு நிறைய ஐடியா கிடைக்குது. ஸோ எங்கே எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சேரு, விதவிதமான குஷன் சேர்ஸு, உடன் சேர்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஏரியா முடிஞ்சோடனே லைட்டிங் ஏரியாவுக்கு வந்தவங்க, ஐயோ அப்பா, என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ விதவிதமான லைட்டிங்ஸ், இவ்வளோ லைட்டிங்ஸு ஒரே இடத்துல பார்க்குறது வந்து அப்படியே பிரமிச்சு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நுழைஞ்ச உடனே அப்படியே ஒரு பேலஸ் ஃபீல் கொடுத்துச்சுங்க. சின்னதாக வெளியில் நம்ம என்ட்ரன்ஸ் காம்பவுண்ட் வால் மேலே வைக்கிற அந்த லைட்லேருந்து ஆரம்பித்து வீட்டில் பெரிய ஹாலில் மாட்டுற லைட்லேருந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்ததுங்க. எல்இடி லைட்டிங்ஸு, வார்ம் லைட்டிங்ஸு, ரிமோட் கண்ட்ரோல் டைப்பு, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஹேங்கிங் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு இந்த ரவுண்டு ஷேப்பு, க்யூபு ஷேப்பு, இன்னும் டைமண்ட் ஷேப்ஸு, நம்ம எந்த மாதிரியான வெரைட்டிஸ் கேட்குறோமோ அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு கடை மட்டும் பார்த்தா நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு எல்லா பக்கமும் அப்படியே ஒரு செக்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா அது ஓரியன்டான ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ டோர்னால் ஒரு ஃபுல் செக்ஷன் வந்து டோர் சம்மந்தப்பட்டமாக இருக்குது. ஸோ லைட் அப்படின்னா லைட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் விட்டு நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஒரு கார்னரில் வைப்போம் இல்லைங்களா, நைட் லேம்ப்ஸு, அந்த மாதிரியான வெரைட்டிஸு இன்னும் நிறைய இருந்ததுங்க. குட்டி நைட் லேம்ப்ஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. ஆல்மோஸ்ட் இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு லஞ்ச் டைம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50% எனர்ஜி வந்து எங்களுக்கு ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க, நம்ம வாங்கலை அப்படிங்கிறது செகண்டரி. பட் இந்த மாதிரிலாம் இருக்கா, இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நமக்கு ஃப்யூச்சர்லேயுமே கூட யூஸ் ஆகும். இல்லை வேறு யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடு யாராவது வாங்குறாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். ட்ராகன் மார்ட்டுக்கு வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட் திங் பார்த்திங்கன்னா நீங்கள் சுற்றுறதுக்கு தயாராக இருக்கணும். இதுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னா காலையில் வந்தீங்க அப்படின்னா நைட்டு வரைக்கும் கூட நம்ம உள்ளே சுற்றிட்டுருப்போம். ஏன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குங்க. லைட்டு இந்த மாதிரி மட்டும் இல்லைங்க, அக்சசரிஸ் இருக்குது, மொபைல் சம்மந்தப்பட்டது, கேமரா சம்மந்தப்பட்டது, பர்ஃப்யூம்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, நைட் ட்ரெஸ்ஸஸ், குட்டி பசங்க ட்ரெஸ்ஸு, ஜென்ஸ் வியரு, இந்த மாதிரி உள்ளே சொல்லிகிட்டே போகலாம். A to Z அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இந்த இடம் தான். யாராவது டூரிஸ்டெல்லாம் வரீங்க அப்படின்னா இந்த இடம்லாம் வந்து மறக்காமல் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஓகேங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லலாம் கூட கிடைக்கிது. 5 ரூபா, 10 ரூபா, 5 கிராம்ஸு, 10 கிராம்ஸு அந்த மாதிரிலாம் கூட உள்ளே இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். கடைக்குள்ளே போகிறோம், ஒரு 10 ஐட்டம் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு 100 ஐட்டம் இருக்கும். ஹேண்ட்பேக்ஸு, சாண்டல்ஸுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த செக்ஷன் முடிச்சுட்டு அதோடு நாங்கள் வந்து இந்த மாதிரி சீனரி செக்ஷனுக்கு வந்தோம். வாவ், வேறு லெவலாக இருக்குங்க. பெரிய வீடு வச்சுருக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு.
வாட்டர் ஃபவுண்டைன் கலெக்ஷன்ஸ்லேயே வந்து இவ்வளோ இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. ஹோட்டல்ஸு, ரெசார்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் மட்டும் இல்லைங்க, நம்மள மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து குட்டி குட்டியாக வச்சுக்கிற அளவுக்கு கூட சூப்பராக இருந்தது. இந்த வாட்டர் ஃபவுண்டைன் பார்த்திங்கன்னா 12,000 கிராம்ஸ் சொன்னாங்க. பார்க்க சூப்பராக இருந்தது. பட் இவ்வளோ பெருசு வைக்கிறதுக்கெலாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து வீட்டு யூஸு. குட்டி குட்டி வாட்டர் ஃபவுண்டைன்ஸு பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த தண்ணி சத்தம் வந்து வீட்டில் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுமே வந்து இந்த மாதிரி குட்டியாக ஏதாவது வந்து வாங்கி வைக்கலாம். இந்த வாட்டர் ஃபவுண்டைன் வந்து வீட்டில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் வைப். நான் சொன்னேனா, நான் ஷாப்பிங் முடியறதுக்குலாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான். நான் ஷாப்பிங்க்கு வரலைங்க, பிக்கப்புக்கு மட்டும் தான் வந்திருக்கேன். அது கூட இல்லை, இங்கே இருக்கிற புதினா இருக்குது பார்த்தீங்களா, புதினா பறிக்க கோசம் வந்துருக்கேன். நைட்டு புதினா சட்னி பறிக்கணும்ல, அது கோசம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் பார்த்ததுக்கு. இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்றது நானும் பார்க்கல, எடிட் பண்ணி போட்ட மாதிரி தான் பார்க்கணும். கூட சேர்ந்து நானும் உட்காந்து பார்க்குறேன். ஓகே, see you, bye bye, ta ta.